நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் 195 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது வெள்ளை நிற சாக்கு மூட்டையை ஏற்றிக் கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தினை போலீசார் சோதனை செய்தனர். அப்பொழுது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் சுமார் 170 கிலோ இருந்தது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் புதுப்பாளையம் புளியங்காடு சாலையில் செயல்படும் மளிகை கடையில் சட்டவிரோதமாக விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த புகையிலைப் பொருட்களை சுமார் 150 கிலோ என மொத்தமாக 195 கிலோ புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட ராஜஸ்தானை சேர்ந்த பான்சிங், ஈஸ்வர் சிங், மோட்டாராம், கனகமூர்த்தி ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். விசிக ஆட்சியில் பங்கு அதிகாரம் என்பது இயக்கத்தின் நிலைப்பாடு, அதில் தவறில்லை என திருச்சி எம்பி துரை வைகோ பேட்டியளித்துள்ளார். வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 88ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திருச்சி நீதிமன்றம் அருகிலுள்ள வ.உ. சிதம்பரனார் சிலைக்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துரை வைகோ, திருமாவளவன் தொடர்ந்து கூட்டணியில் உள்ளதாக கூறி வரும் நிலையில் அதிகாரம் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதற்காக கூட்டணியை விட்டு சென்று விடுவார் என்று கூற முடியாது. அது கட்சி தொண்டர்களின் ஆர்வம், அது இருப்பதில் தவறில்லை என்று கூறினார். அதிமுக போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் சொல்றீங்க, அப்படி அவர் இங்கேயும் சொல்லலையே. இந்த கூட்டணியில் நான் நிலைத்திருக்கிற இந்த திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடிப்போங்கிறது நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு. அது தவறான செய்தி நினைக்கிறேன். தொடர்ந்து அவங்க அதிகாரம் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் சொல்றதுனால இல்லை, அதிகாரம் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதற்காக அவர் கூட்டணியை விட்டு சென்று விடுவார் என்று நம்ம எப்படி சொல்ல முடியணுமோ. அவர் ஒவ்வொரு கட்சி தொண்டர்கள் ஒரு இயக்கத்துக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், நம்ம ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு இருக்கும். அது அந்த இயக்கங்களுடைய ஒரு ஆர்வம், அது தவறு கிடையாது. அதே வேளையில் எங்களுக்கு மதிமுக அப்படி ஒரு நிலைப்பாடு கிடையாது. திருத்தணி பேருந்து நிறுத்தத்தில் பொறியியல் கல்லூரி மாணவனை கஞ்சா போதை வாலிபர்கள் தாக்கி தங்க சங்கிலியை பறித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் பொறியியல் கல்லூரி மாணவர் தீபன் என்பவர் பேருந்திற்காக காத்திருந்துள்ளார். அப்பொழுது அங்கு வந்து 5 பேர் கொண்ட கும்பல் தீபனை கடுமையாக தாக்கியுள்ளனர். தாக்கிவிட்டு மாணவனிடம் இருந்த 2 சவரன் தங்க சங்கிலியை பறித்து தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து மாணவன் தீபன் திருத்தணி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை செய்தனர். விசாரணையில் மாணவனை தாக்கிய வல்லரசு, சிவலிங்கம், பரத், மாதவன், கார்த்திக் ஆகிய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிவலிங்கம் என்பவரை மட்டும் போலீசார் கைது செய்துள்ளனர். மற்ற 4 வாலிபர்களும் போலீசார் தேடி வருகின்றனர். விருத்தாச்சலம் அரசு பேருந்து நிலையத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்திலிருந்து நாள்தோறும் 100கணக்கான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் திடீரென பேருந்து நிலையத்தில் பயணிகள் அமரும் இடத்தின் மேற்கூரை பெயர்ந்து கீழே விழுந்ததால் பயணிகள் அலறியடித்து ஓடியுள்ளனர். அவ்வாறு மேற்கூரை பெயர்ந்து விழுந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் விருத்தாச்சலம் பேருந்து நிலைய கட்டிடம் மிகவும் பாழடைந்து உள்ளதாகவும், இதனால் பேருந்திற்காக வரக்கூடிய பயணிகள் அச்சத்துடனே வந்து செல்வதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு புதிய பேருந்து நிலையம் கட்டித்தர வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பத்துத்தாக்கு கிராமத்தில் 50 ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள பொதுப்பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து பாதையை பள்ளம் வெட்டி துண்டித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே செங்கமேடு ஊராட்சிக்குட்பட்ட பத்துத்தாக்கு கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்திலிருந்து தஞ்சை திருவோணம் செல்லும் இணைப்பு சாலை கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 50 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை தனிநபர் தன்னுடைய பட்டா நிலம் என்று கூறி ஆக்கிரமிப்பு செய்து அந்த சாலையில் பள்ளம் வெட்டி துண்டித்துள்ளார். இதனால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள், வாகனங்கள் மற்றும் அவசர காலத்தில் 108 ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தனிநபர் ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தி தார் சாலையை மீட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.